இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. ஏன் வெண்பா, என்னாச்சு உனக்கு? போங்க மல்லியம்மா, நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு படிக்கவே தோண மாட்டேங்குது. அப்ப அவங்க சொன்ன மாதிரி என்னாலதான் நீ படிக்கலையா? நீங்க வேற சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. நான் படிக்காம இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ஆனா அவங்க என்ன திட்டுறாங்க? இல்ல வெண்பா, படிப்பை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுறக்கூடாது. நான் என்ன மல்லியம்மா பண்றது? ஸ்கூலுக்கு போனா கூட எனக்கு இங்க நடக்கிற விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. முன்னாடி எல்லாம் கிளாஸ் மிஸ் சொல்லி கொடுக்கறத நல்லா கவனிப்பேன். படிக்காம கூட 70 மார்க்கு மேல எடுத்துருவேன். இப்ப எதுவுமே தெரிய மாட்டேங்குது மல்லியம்மா. கொஸ்டின் பேப்பரை பார்த்தா புதுசா தெரியுது. சரி விடு, உனக்கு இப்ப படிக்கிறது தவிர வேற என்ன கவலை? எல்லாத்தையும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே மல்லியம்மா. போதும் போது பார்த்து எவ்வளோ பரவாயில்ல. ராஜ்யத்தை வந்ததுல இருந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. உங்களை கஷ்டப்படுத்தினா எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஓ, நீங்க தான் ஃபர்ஸ்ட் என் மேல எவ்வளவு அன்பா இருந்தீங்க தெரியுமா? இல்ல வெண்பா, டாடா அன்பா தான் இருப்பாரு மல்லியம்மா. உங்க மடியில நான் படுத்துட்டு இருக்கப்போ உங்க வயிற்றுக்குள்ள நான் சுரந்து கிடக்குற மாதிரியே இருக்கும். அழக்கூடாது வெண்பா, அம்மா சொல்றேன்ல. எக்ஸாம் ஹால்ல கூட உங்க முகம்தான் நீங்க அழுறத எனக்கு ஞாபகம் வருது. உங்களை எப்படியாச்சும் வீட்டை வந்து துரத்தணும்னு அவங்க பேசிக்கிறாங்க மல்லியம்மா. அப்புறம் எப்படி மல்லியம்மா இவங்களோட என்னால இருக்க முடியும்? இங்க பாரு, அவங்க ரஞ்சிதாவை உங்க டாடா கல்யாணம் பண்ணிக்கலங்கிற வருத்தத்துல அப்படி பேசுறாங்க. அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க. ஆனா உனக்கு டாடாவை பத்தி தெரியும் தானே, மல்லியம்மா பத்தியும் தெரியும் தானே. நாங்க 2 பேரும் உன்னை விட்டு போவோமா? சொல்லு, நாங்க 2 பேரும் உன்னை விட்டு போவோமா? பின்ன என்ன, நடக்கிற எதையுமே மனசுல போட்டுக்காத, எல்லாம் சரியாயிடும். அம்மா ஹாப்பியா தான் இருக்கேன். நிஜமா நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்களா? எப்படி உன்னை விட்டு போவேன் வெண்பா? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அம்மா அப்பப்பவே மறந்துடுவேன். ஆனா நீ அதையே நினைச்சிட்டு படிக்காம இருப்பியா? சரி, இனிமே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம். மல்லியம்மா உனக்கு முன்னாடி மாதிரியே சொல்லி தருவேன். வெண்பா குட்டி அழகா படிப்பீங்களாம். சரி மல்லியம்மா. ஏன் இவ்வளவு சோகமா சொல்ற? ஹாப்பியா சொல்லு. நீங்க ஹாப்பியா இருந்தா போதும், நான் நல்லா படிப்பேன் மல்லியம்மா. வெண்பா நல்லா படிச்சாதான் மல்லியம்மாக்கு ஹாப்பி. சந்தோஷங்கிறது கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி தான்டா. நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருந்தா நீயும் சந்தோஷமா இருப்ப. அம்மா, நீங்க நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கீங்களா? இங்க இருக்கிற ராஜ்யத்தையும் ரஞ்சித்தையும் திரும்ப உங்களை கஷ்டப்படுத்தினாங்கன்னா? அதேதான், வெண்பா செல்லத்துக்காக இந்த மல்லியம்மா எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிப்பேன். ஒரு பொண்ணுக்கு வயிற்றுலதான் கர்ப்பப்பை இருக்கும்னு இல்ல, மனசுலயும் இருக்கும். எனக்கு இருக்கு. போதுமா? மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.